ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட வந்து மயில் வாங்கணும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு சாமுண்டீஸ்வரிக்கு வந்து அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு உடனே வந்து அவங்களும் வந்து அந்த இன்விடேஷனை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அவார்டுக்கு வந்து கொடுக்க போகிறது நான் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போக போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மயில் வாங்கணும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இதனால் என்ன பிரச்சனைலாம் நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத சகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து சிவனாண்டியை பார்க்கறதுக்காக போகவும் உடனே சிவனாண்டியும் சொல்லு சந்திரா என்ன விஷயம் திடீர்னு பார்க்க வந்திருக்குற அப்படிங்கும்போது இப்படி எங்கள் அக்காவுக்கு வந்து அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ அதில் என்ன பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கும்போது எங்கள் அக்கா அவார்டு வாங்க போகிறாளா, அவள் வந்து அதாவது பெண்களுக்காக வந்து 500 லேப்டாப் கொடுக்க போகிறா, ஆட்டோ கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து கண்டிப்பாக வந்து லேப்டாப் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறா, ஆனால் கண்டிப்பாக அவள் கொடுக்கக்கூடாது, அதை கொடுக்க விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. சரி சந்திரா, இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் இதனால அவள் வந்து அவமானப்பட்டு போய் இருப்பா அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம பார்த்து ரசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவளுக்கு இங்கே கெட்ட பேராக தான் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்து வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் அங்கே வச்சு அவள் கொடுக்காம போயிட்டான்னா எல்லாருமே அவளை வந்து ரொம்பவே மோசமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பிரஸ்காரங்க படம் பிடிச்சி இதை நியூஸாக போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அவளால் அப்புறமா வந்து வெளியே தலை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லவும் பார் சந்திரா இப்படி சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவார்டு வாங்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் மயில் வாகனமும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து லேப்டாப் எல்லாமே வந்து ஒரு வண்டியில் ஏற்றி அவங்க அனுப்பிவிடவும் அப்போ வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ நடுவழியில் ஒருத்தர் வந்து ரோட்டில் வந்து படுத்து கிடக்கிறாரு. அப்போ பைக்கையும் வந்து மறைச்சு வச்சிருக்கவும் அப்போ அந்த டிரைவர் வந்து கீழே இறங்கி பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்து அந்த டிரைவர் போட்டு அடின்னு போட்டு அடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் டிரைவர் அப்படியே கீழே விழுந்துடவும் அடுத்தது லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தாங்களா அந்த லாரியை வந்து சிவனாண்டியோட ஆட்கள் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. அடுத்து சிவனாண்டி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இது கேட்டதுமே சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் சந்திரகலாவும் இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க நம்ம நினைச்சது எல்லாமே நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ லேப்டாப் கொடுக்க முடியலன்னு சொல்லி விஷயம் தெரிய வரும்போது அவள் கூனி குறுகி வந்து அசிங்கப்பட்டு போய் நிற்பா. எல்லாருமே வந்து அவளை தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கும் போது சந்திரா நீ கவலைப்படாத, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க பார்த்தோம்னா என்னது லேப்டாப் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்திட்ட கேட்குறாங்க. மாப்பிள்ளை என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மயில் வாகனமும் அந்த ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க, இன்னும் வந்து நீங்கள் லேப்டாப் அனுப்பினீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லையே நான் அப்பவுமே அனுப்பியாச்சு, நான் அனுப்பின நேரத்துக்கு அங்கே வந்திருக்கணுமே அப்படிங்கவும் சரி கொஞ்சம் இருங்க நான் டிரைவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டிரைவருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறனால அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ உடனே மயில் வாகனத்துக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் டிரைவருக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை, ஒருவேளை வந்து டிரைவர் வந்துட்டு கூட இருக்கலாம் அப்படிங்கவும் இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. என்னங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இங்கே எல்லாருமே வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னாச்சும் ஆச்சுன்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது இல்லை மேடம் நாங்கள் அப்போமே அனுப்பி ஒருவேளை வந்து வண்டி ஓட்டுற சவுண்டில் அது ஃபோன் சவுண்டு வந்து கேட்கலையா என்னமோ தெரியல, ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறோம், லேப்டாப் நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டீங்களா, நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆசையில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. உடனே இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா இப்போமே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து மயில் வாகனத்தில் கேட்குறாங்க. என்னாச்சு மாப்பிள்ளை திரும்பவும் ஃபோன் பண்ணி பாருங்க அப்படிங்கவும் அப்போ மயில் வாகனம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களும் சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்திக்கு மயில் வாகனம் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் பாரு சகலை இந்த மாதிரிக்கு வந்து வண்டி வரவே இல்லை, லேப்டாப் வரக்கூடிய வண்டி, நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் என்னாச்சு தெரியல அப்படிங்கவும் சரி நான் அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி பார்த்தோம்னா நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போனதுமே அங்கே போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னங்க ஆச்சுது இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது இல்லை சார் நாங்களும் வந்து ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் வந்து அவர் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க வரக்கூடிய வழியை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஒரு ஆள் வந்து கீழே ரோட்டில் விழுந்து கிடக்கவும் இப்போ கார்த்தி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவர் முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. யாருங்க நீங்கள் என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ உடனே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிக்கு நான் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் அழைச்சிக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்ததுமே உனக்கு என்னடையா ஆயிடுச்சுது, நீ லேப்டாப்பை கொண்டு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்டுட்டு இருக்கவும் சார் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நடந்து
நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு வேற ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் இப்போ கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே அவர் சொல்கிறாரு, காரில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லவும் அதை வச்சு பார்த்தோம்னா அவங்க கார் இருக்கிற இடத்த கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ 4-5 பேர் வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க. அவங்க பக்கத்தில் தான் வந்து கார் நிற்கவும் எவ்வளோ நேரம் தான் இவ்வளோ நேரம் நம்ம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்கள போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த காரையும் கார்த்தி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து மயில் வாங்கினதுல ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு இதெல்லாம் சிவனாண்டி தான் பண்ணியிருக்கிறான், காரை இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே மயில் வாங்கணும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாங்கணும் சாம்பிடிச்சிரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை கார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கவும் உடனே சாம்பிடிச்சிரி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது உடனே வந்து சந்திரகலா வந்து என்னது கார் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான், என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சிவனாண்டிக்கு அந்த ஆள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கும் எங்களை அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிட்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலையை கொடுத்தா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதா, சரி இப்போ நான் சொல்கிற மாதிரிக்கு செய்ய அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நேராக சாம்பிடிச்சரோட வீட்டுக்கு போ, அங்கே வந்து அவங்க பொண்ணுங்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, அதனால வந்து இந்த மாதிரிக்கு கூர்மையான ஆயுதத்தை வச்சு மிரட்டு, கார்த்தி வந்து அப்போ வண்டியை இங்கே எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அந்த ஆட்கள் எல்லாரும் பார்த்தோம்னா சாம்பிடிச்சரோட வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ராஜராஜன் வந்து நீங்களாம் யாரும் ஒழுங்கு மரியாதை போங்க அப்படிங்கவும் ராஜராஜனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. உடனே ரேவதி வந்து ஓடோடி போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தூக்கி விடவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரோஹிணியும் சுவாதியும் வந்துருந்தாங்க. அப்போ ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு ரோஹிணி கழுத்துலேயும் ரேவதி கழுத்துலேயும் வச்சிடவும் இதை பார்த்ததுமே சுவாதியும் ராஜராஜனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என் பொண்ணுங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க நடந்துட்டு இருக்குது, கார்த்தி வந்து காரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் இந்த மாதிரிக்கு நம்ம ஆட்கள்லாம் அங்கே அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரகலா வந்து அப்படியாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த ஆட்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக கார்த்திகிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த காரை அங்கே கொண்டுட்டு வர சொல் அப்படிங்கவும் உடனே வந்து சுவாதியும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணினதுமே மாமா இந்த மாதிரிக்கு வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த ஆளும் வந்து மிரட்டுறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்துரு, அப்படி இல்லைன்னா உன் பொண்டாட்டியை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் வந்து சுவாதி கிட்ட ஃபோனை கொடுக்கவும் சுவாதி வந்து மாமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு சுவாதி நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கவும் மாமா நீங்கள் உடனடியாக அங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுவாதி என்னால் இப்போ அங்கே வர முடியாது, ஆனால் உங்கள் அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணுவாங்களோ அது இப்போ நீ செய்யணும் அப்படிங்கவும் அதாவது கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சாம்பிடிச்சிரி வந்து அந்த பொருளை வச்சுருப்பாங்களா அந்த பொருளை எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சுவாதிக்குள்ளே ஒரு தைரியம் வருது. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே ஓடவும் அப்போ ராஜராஜன் எல்லாரும் பார்க்குறாங்க, எதுக்காக வீட்டுக்குள்ளே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த ஆட்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் பொண்ணு பயந்து வீட்டுக்குள்ளே ஓடுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா சுவாதி வந்து அவங்க இந்த பீரோலேருந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு இருந்ததுமே இவங்களை காட்டி அவங்க மிரட்டுறாங்க, ஒழுங்கு மரியாதை எங்கள் அக்காலை விட்டுருங்க அப்படிங்கும்போது என்ன சின்ன பொண்ணு நீ என்ன எங்களை அந்த பொருளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ சுவாதி பார்த்தோம்னா அவங்க 2 பேருடைய காலில் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. இதனால பார்த்தோம்னா அவங்க வந்து அலறி அடித்து அவங்க ஓடவும் அப்போ உடனே ரேவதி ரோஹிணி அவங்க ராஜராஜன் 3 பேரும் ஓடி வராங்க. வந்ததுமே சுவாதி நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி இந்த குடும்பத்தை நீ காப்பாற்றிருக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியை அவங்க பாராட்டுறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கார் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு லேடி வந்து சொல்லவும் உடனே வந்து சாம்பிடிச்சிரி மயில் வாகனம் எல்லாருமே போகிறாங்க. ஆனால் அப்போ வந்து வண்டியை நிறுத்திக்கிட்டு கார்த்தி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடவும் அப்போ மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க, கார்த்தி வண்டியை நிறுத்திட்டு நீ போயிட்ட போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா லேப்டாப்பு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா மட்டும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது லேப்டாப் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் நான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது எல்லாமே லேப்டாப் எடுத்துட்டு அவங்க உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பேனர் பார்க்குறாங்க, அதில் கார்த்தியோட ஃபோட்டோ போட்டிருக்கவும் ஓஹோ நீ தான் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போறியா, இதை வச்சு நான் அடுத்த பிரச்சனையை தொடங்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் சீஃப் கெஸ்ட்டை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து சாம்பிடிச்சர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, யார் வரப்போகிறாங்க அப்படிங்கும்போது என்ன மேடம் நீங்கள் இன்விடேஷனை படிக்கல அப்படிங்கும்போது இல்லை நான் சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், அவர்கிட்ட டைம் வாங்குறது பெரிய விஷயமாக்கும், எப்படி நீங்களோ அதே மாதிரிக்கு 100 மடங்கு பெரிய ஆள் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏராளமான உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கவும் நீங்கள் பேசுகிறத பார்த்தாக்கி எனக்கு உடனடியாக அவர் பார்க்கணும் போல் ஆசையாக
வேலையாக இருக்குது அப்படின்னு சாமி டீச்சர் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே இவர் தான் அந்த சீஃப் கெஸ்ட் அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா பாத்தியா இவன் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறான், வேணும்னே சொல்லிக்கிட்டு உன்னை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காகவே இவன் வேணும்னே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு நான் வந்து சொல்கிறத கேளு, நீ நேராக ஃபஸ்ட்டு வந்து மைக்கில் போய் நீ பேசிடு, இவன் கையால் நான் வந்து அவார்டு வாங்க மாட்டேன்னு நீ சொல்லிடு, சொல்லி அவனை அசிங்கப்படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அடுத்ததாக கார்த்தி வராங்க. கார்த்தி உடனே வந்து அவங்க மைக்கு வாங்கி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மதிக்கிறேன், அதுக்கடுத்து பார்த்தோம்னா எங்கள் அத்தை அவங்க வந்து சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா இழந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் இன்னைக்கு விருது கொடுக்கறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால சாமுண்டீஸ்வரிக்கு எதுவுமே பண்ண முடியல. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க அவார்டு வந்து சாமுண்டீஸ்வரிக்கு கொடுக்கவும் சாமுண்டீஸ்வரி வந்து அவார்டை வாங்காமே இருக்கவும் அப்போ வந்து சந்திரகலா வந்து வாங்காதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து அத்தை இதை வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து எல்லாரும் கைத்தட்டிட்டு இருக்கவும் வேற வழி இல்லாமல் அவங்களும் கார்த்திகிட்ட இருந்து அந்த அவார்டை வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ வந்து சந்திரகலா வந்து நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுதே, இவன் இப்படியே அக்காவுக்கு அவார்டை கொடுத்துட்டு போயிட்டான்னா நம்ம நினச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோனை பண்ணி பயங்கரமாக சந்திரகலா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எந்த ஒரு வேலையை சொன்னாலும் ஒழுங்காக செய்வீங்களா, இப்படி நடந்து போச்சுதே, கடைசியில் என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது எல்லாமே நடந்து போச்சுது, எங்கள் அக்காவும் வந்து அவன் கையால் அவார்டை வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.